ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. வேதத்திலே பிரியமானவர்கள் என்று சொல்லி 10 பேர்: இயேசு கிறிஸ்து, எதிதியா, தானியேல், தாவீது, பெஞ்சமின், ஜான், யாக்கோபு என்ற இஸ்ரவேல், சபை மற்றும் விசுவாசிகள், சூளைமித்தியால், இயேசுவின் நண்பனான லாசர். பிலவட் ஆஃப் காட் 10 பேர். இதில் இயேசு விசேஷமானவர். இயேசு என்றால் ரட்சிக்கிறவர் என்பதாக பொருள். மாத்திரமல்ல, கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அல்லது அபிஷேகிக்கிறவர் என்பதாக பொருள். தாவீது என்ற பெயருக்கு அர்த்தமே பிலவட், பிரியமானவனே என்பதாக பொருள். அப்போஸ்தலர் 13:22 வாசிக்கும் பொழுது அங்கே தாவீது தேவ சித்தத்தை செய்கிறவனாகவும் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாகவும் பிரியமானவனாகவும் காணப்படுகிறான். தேவ பிள்ளைகளே, தேவ சித்தத்தை செய்ய வேண்டுமா? கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்தால் தேவ சித்தத்தை நிச்சயமாய் செய்ய முடியும். வேதத்திலே இயேசு என்ற பெயர் 940 தடவைக்கு மேலே வருகிறது. கிறிஸ்து என்ற பெயர் 550 தடவைக்கு மேலே வருகிறது. ஆனால் வேதம் முழுவதும் வாசிக்கும் பொழுது தாவீது என்ற பெயர் 1080 தடவைக்கு மேலே வருகிறதை வாசிக்க முடிகிறது. கர்த்தர் எவ்வளவாய் தாவீதை நேசித்திருந்தால் 1000 தடவைக்கு மேலே எழுதியிருப்பார். நம் அருமை ஆண்டவர் இயேசுவும் கூட தாவீதின் குமாரனே என்று சொல்லப்படுகிறதை வாசிக்கிறோம். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை வாசிக்கிறோம். எவ்வளவாய் கர்த்தர் தாவீதை நேசித்திருந்தால் பிரியமானவனே என்று சொல்லுகிறார். 1000 தடவைக்கு மேலே தாவீதுடைய பெயரை வேதத்திலே வாசிக்கிறோம். தாவீது தேவ சித்தத்தை செய்கிறவன். நீங்க தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து பாருங்கள், நிச்சயமாய் தேவ சித்தத்தை செய்ய முடியும். கர்த்தர் தாவீதை தனக்கென்று தெரிந்து கொள்ளும் பொழுது கரவலாடுகளுக்கு பின்னாக தெரிந்த தாவீது என்று சொல்லுகிறார். கரவலாடுகள் என்று சொன்னால் குட்டிகளை ஈன்ற ஆடு, பால் கொடுக்கிற ஆடு என்று அர்த்தம். தேவ பிள்ளைகளே, மந்தைகளுக்கு முன் நடக்கும் கடாக்களை போல இருங்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆண் ஆடு மந்தைகளுக்கு முன்னாக நடந்து செல்லும். மாத்திரமல்ல, இந்த கரவல் ஆடுகள் குட்டிகளை அட்மிட் செய்துவிட்டு அதற்கு பால் கொடுத்து விட்டு அதுவும் மந்தைகளோடு நடந்து செல்லும். கரவல் ஆடுகளுக்கு பின்னாக இந்த தாவீது நடந்து செல்லுகிறார் என்றால் அந்த அளவுக்கு திறமையில்லாத ஒரு ஆளை எடுத்து இஸ்ரவேல் தேசம் முழுவதற்கும் ராஜாவாய் மாற்ற முடியும் என்று சொன்னார். ஒருவேளை எனக்குள்ள திறமை இல்லை, எனக்குள்ள தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் கைகளிலே கனமான ஊழியத்தையும் பொறுப்புகளையும் வேலையையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 78:70 வாசிக்கும் பொழுது தாவீதை கர்த்தர் ஆட்டு தொழுவத்திலிருந்து தனக்கென்று தேர்ந்தெடுக்கிறார். ஆட்டு தொழுவம் என்றால் டர்ட்டி பிளேஸ், குப்பை கூளம், குப்பைகள் கிடக்கிற இடம். இப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்து கர்த்தர் தனக்கென்று தேர்ந்தெடுத்து கோபுரத்திலே கொண்டு போய் வைக்கிறதை வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, குப்பையில கிடந்த ஒரு மனிதனை, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் நிச்சயமாய் உங்களையும் உயர்த்துவார்.